நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மது போதையில் சக நண்பனை சரமாரியாக கத்தியால் குத்தி வெறி செயலில் ஈடுபட்ட நண்பன் தப்பியோடிய குற்றவாளிக்கு போலீஸ் வலைவீச்சு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள சிங்களாந்தபுரம் சவுண்டம்மன் கோவில் தெரு பகுதியில் வசிப்பவர் கார்த்திகேயன். இவருடைய மனைவி ஹேமலதா. இவர் சொந்தமாக தறி தொழில் செய்து வருகிறார். இவர்களுக்கு 2 பெண்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இந்நிலையில் பக்கத்து வீதி பிள்ளையார் செட்டி தெரு பகுதியைச் சேர்ந்த ரங்கப்பனுடைய மகன் சுந்தர்ராஜன் என்பவருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் அவரது சித்தப்பா மகன் ராதாகிருஷ்ணனுக்கும் இடையே 10 ஆண்டுகளுக்கு முன்பே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சுந்தர்ராஜன் நண்பன் கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் தன்னுடைய நண்பன் கார்த்திகேயன் மீது கடும் கோபம் கொண்ட சுந்தர்ராஜன் அவரை கடந்த 2 ஆண்டுகளாக கொலை செய்ய போவதாக மதுபோதையில் தனது சக நண்பர்களிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கோயிலில் பண்டிகையை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அப்போது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கலை நிகழ்ச்சி பார்க்க சென்றபோது கார்த்திகேயன் தனது வீட்டின் அருகே உள்ள கோயில் பக்கம் சென்றுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த சுந்தரராஜன் ஏற்கனவே கார்த்திகேயன் மீது இருந்த கோபத்தால் அவரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்று விட்டார். அப்போது கத்தி குத்துப்பட்ட இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்த கார்த்திகேயனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே பேலுக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த கார்த்திகேயனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிய நிலையில் கொலை செய்த சுந்தரராஜனை பேலுக்குறிச்சி காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் சக நண்பனையை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.